வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் போலீஸ் ஸ்டேஷனில் ராஜி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. சரி எல்லோரும் வெளியில் போயிருங்கன்ட்டு போலீஸ்காரர் சொன்னோன்னே எல்லோரும் வெளியில் வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் தங்கமயிலோட அம்மா அப்பாவும் தங்கமயிலும் வராங்க. ஓடியாந்து அவங்க பாட்டுக்கு இஷ்டம் போல் கத்துறாங்க. வீட்டில் இருக்கவங்கள்ட்ட அந்தளவுக்கு கத்தலை. இவங்க அந்தளவுக்கு இப்படி ஆகிப்போச்சு சம்மந்தி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படி இப்படின்ட்டு அவங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. மயில் ஒரு பக்கம் அழுகுறாங்க. நான் மாமாவை பார்க்கணும் மாமா, மாமாவை பார்க்கணும் மாமான்றாங்க. அதை பார்த்ததும் இங்கே ராஜியும் மற்ற கூட இருக்கிறவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. சரி பார்க்கலாம் வாமான்ட்டு உள்ள இன்ஸ்பெக்டர் வந்துட்டு கேட்டுட்டு அவங்க 3 பசங்களும் பார்க்குறாங்க. என்ன மாப்பிள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வெளியில் வந்துடுவேன்ட்டு, நீங்கள் வெளியில் வரத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். எனக்கு பிசியை தெரியும், எம்எல்ஏவை தெரியும், எம்பியை தெரியும்னுட்டுலாம் அவங்க அப்பா ஒரு பக்கம் எகுறாரு, அவங்க அம்மா ஒரு பக்கம் கத்துறாங்க. நான் ஊரில் இருக்கிற எல்லா கோயிலில் சாமியை வேண்டிக்கிட்டு இருக்க மாப்பிள்ள, நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமாக போயிடுவாங்கன்றாங்க. அதை கேட்டதும் பாண்டியனும் ராஜ்யம் ஷாக் ஆகுறாங்க. இவங்க பாட்டுக்கு அங்கே இஷ்டத்துக்கு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இதெல்லாம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு கத்துறாரு. என்ன நீங்கள் கூட்டமாக வந்துட்டு உள்ளே வந்து கலாட்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வெளியில் போங்க சொன்னோன்னே எல்லாரும் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்தப்போ தங்கமயில் அவங்க அம்மா உட்காந்து கத்தி பிரச்சனை பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு சங்கடமாக ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காரு பாண்டியன். இன்னொரு பக்கம் மீனா, ராஜி, அவங்க மாமா, அவங்க மருமக புள்ள 4 பேர் நின்று இதை பார்க்குறாங்க. என்ன இவங்க ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு கூட அந்த அளவுக்கு அழுக வரல, இவங்க இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, அதுக்குள்ளார மாமா மாமான்றாங்க, கல்யாணத்துக்கு முன்னால் இவ்வளோ தூரம் அழுகுறாங்களே, நம்மளுக்குலாம் அவங்க அளவுக்கு பாசம் இல்லைன்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப ஜாஸ்தியாக தான் போய்கிட்டு இருக்காங்க. இவங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வக்கீல் வராரு. வந்தவொடனே உள்ளே போய் பேசலாம் வாங்கினின்ட்டு பாண்டியனும் வக்கீலை வந்துட்டு போலீஸ்காரர்கிட்ட பேசுகிறாங்க. முடியாது, நாங்கள் எஃப்ஐஆர் போட்டுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துங்கன்ட்டு பாண்டியன் எவ்வளோ தூரம் பேசி பார்க்குறாரு. இன்னும் வேலைக்காகல வெளியில் வந்துட்டு சொல்கிறாரு. நானும் பேசி பார்த்து தெரிஞ்சவராச்சன்ட்டு அவர் ஒத்துக்க மாட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு எங்கே அழுது புலம்புறாங்க. தங்கமயில் ஒரு பக்கம் சீக்கிரமாக அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுங்க, இப்போ கல்யாண நேரத்தில் இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகுதுன்ட்டு இன்னொரு பக்கம் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க. வக்கீல் சொல்கிறாரு, ஒரு வழி இருக்குது, ராஜி வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்தா குமார் மேலே அவங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டாக்கா இவங்க வெளியில் வந்துடுவாங்கன்ட்டு. வேணான்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு. நானும் அவங்க மேலே புகார் கொடுக்குறேன்னுட்டு ராஜி சொல்கிறாங்க. வேணாம்மா, ஒரே குடும்பத்துக்குள்ளே எப்படி புகார் கொடுக்க முடியும்ன்ட்டு, அவங்க வெளியில் வரணுனாக்கா புகார் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்ட்டு இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் ராஜியோட வீட்டுக்கு வருது. அதை கேட்டதும் அவங்க சித்தப்பா கத்துறாரு. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அவன் மேலே கை வச்சுட்டான்னு சொன்னீங்களே, இப்போ குமார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, நாம் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவள் எதிர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, இப்போ என்ன பண்ணுறது, அவள் சின்ன பொண்ணுலாம் பேசுனீங்களேன்னுட்டு அவர் அங்கே அன்னைக்கு பிடிச்சி திட்டுறாரு. இதை பார்த்ததும் நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஒன்றும் கவலைப்பட மாட்டேன், நான் கம்ப்ளைண்ட் மட்டும் வாபஸ் வாங்கக்கூடாது, அவங்க 3 பேர் உள்ளவே இருக்கணும், அவங்க 3 பேர் பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம்னு சொல்லும்போது அதை கிடந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. அவங்களோட கல்யாணத்தை நிறுத்தணும் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் இனி ஜெயிலுக்கு போனீங்கன்னாக்கா உனக்கு பொண்ணு கொடுத்து கூட யாரும் இன்னும் வர மாட்டாங்கன்னு, அதனால் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு சொன்னோன்னே வேணான்ட்டு அவங்க அப்பாவும் குமாரும் மாறி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க பெரியப்பா சொல்கிறாரு, இப்போ நம்ம கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடலாம், அவங்க எதிர் வீட்டில் தானே இருக்காங்க, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இவங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுக்காக கிளம்புறாங்க. இவங்க எல்லாருமே வெளியில் நின்றுட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசலில். இவங்க 3 பேரும் அவங்க எல்லாருமே முறைச்சிட்டு உள்ளே கிளம்புறாங்க. அவங்க போயிட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா ராஜி இவங்க குடும்பத்தில் கூட இருக்கிறவங்க எல்லாருமே போயிட்டு கம்ப்ளைண்ட்டை 2 பக்கமும் வாபஸ் வாங்கிட்டு அவங்க 3 பேர் வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.